வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய ஆலயம் பார்ப்போம் வாங்க. பூர நட்சத்திரம் அப்படின்னாலே சிம்மராசி மண்டலத்தில் வந்துடும். அது 4 பாதமும் சிம்மராசி மண்டலத்தில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் கெடாமல் இருக்கணும், ராசிலையும் அம்சத்துலேயும். அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வ தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஆண்டாள் வரலாறு உங்களுக்கு தெரியும். அதே போல் பூர நட்சத்திரத்துக்குன்னு சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயும் சில தீய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் ஒளிந்து கிடக்குது. அப்போது இந்த நல்ல விஷயங்கள் நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உள்ள தீய விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அப்போது அந்த கெட்ட விஷயங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி தீர்த்த வரதேஸ்வரர். இது ஒரு சிவாலயம்தான். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் உள்ளது இந்த ஏரியா, இந்த கோவில். யாரெல்லாம் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் 20 வருஷம் சுக்கிர திசை வரும். அடுத்து 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறக்க திசையோட வருஷமும் குறையும். உங்களுக்கு 15 வயசுக்கு மேலே இருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தனியாக போயிட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பதிவை பார்க்குற குழந்தைங்களோட பெற்றோர்கள் குழந்தையை அழைச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அது என்றைக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வர நாள் அன்னைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான யோக பலன் சித்திக்கும். அப்படி இல்லைன்னா பூர நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் வர நாளைக்கு நாளன்னையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நற்பலன்களை வாரி வழங்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்ததினால் உங்களுக்கு நற்பலன்கள் விளைந்தாலும் தீய பலன்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தனால ஏற்படாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறைனாலும் போயிட்டு வந்துடுங்க. இந்த கோவில் பூர நட்சத்திரத்துக்கான கோவில். கோவிலோட அமைப்பு மற்றும் வழித்தடங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடப்பில் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். அதிலேயும் உங்கள் நட்சத்திரத்தில் அசுப கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டயத்தில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால இந்த நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி நற்பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோவில் தான் இந்த பூர நட்சத்திரத்திற்கான பரிகார கோவில். சரி, நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பர் பெருமான். அதற்கு தகுந்த மாதிரி மன தூய்மையோடையும் உடல் தூய்மையோடையும் உள்ள கோவில் தீர்த்தத்தில் நீராடி பிறகு பலிபீடத்தில் உங்கள் மனசில் உள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கிட்டு அங்கே உள்ள நந்தி பெருமான்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. யாருக்கு பூர நட்சத்திரமோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கையால் அங்கே உள்ள சுவாமிக்கு ஒரு மாலை வாங்கி தரணும். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நற்பலங்கள் உங்களுக்கு சித்திக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.